सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. ஸ்ரீ குருभ्यो நமः. சங்கர விஜய மகரந்தம் 14வது ஆஸ்வாரம். அதுல 70வது ஸ்லோகம் நாம படிக்க வேண்டியது. பூர்வ கதையில சங்கரர் அம்மாவை பார்க்க வந்திருக்கார். அதுல விஷ்ணு பக்தி பரமாக பல ஸ்தோத்திரங்களை சொல்லும்படியாக சொல்றார். அதுக்கப்புறம் கடைசியில என்ன சொல்றான்னா, நீ சின்ன வயசுல அந்த கிருஷ்ணனுக்கு எதிர்த்தா போல சில ஸ்தோத்திரங்கள் சொல்லுவியே, அது என் மனசுல நின்றுட்டே இருக்கு, அந்த ஸ்தோத்திரங்களை எனக்கு பாடிக்காமி அப்படின்னு அம்மா கடைசியா கேட்கிறான். அப்போ அந்த ஸ்தோத்திரங்களை ஆச்சாரியால் அங்க கானம் பண்றான். அந்த ஸ்தோத்திரத்துல இருந்து ஒரு 4 ஸ்லோகத்தை நம்ம பார்க்க போறோம். சத்தியம் ஞானம் அனந்தம் நித்யம் அனாகாசம் பரமாகாசம் கோஷ்ட பிராங்கண ரிங்கண லோலம் அனாயாசம் பரமாயாசம் மாயா கல்பித நானாகாரம் அனாகாரம் புவனாகாரம் க்ஷ்மாமா நாதம் அநாதம் பிரணமத கோவிந்தம் பரமானந்தம். அதாவது இதுல சுவாமியை எப்படி வர்ணிக்கிறார் அப்படின்னு கேட்டா, புராணத்துல வர்ணிச்ச கதையை வச்சுட்டும் வர்ணிக்கிறார். அதே சமயத்துல வேதாந்தம் சுவாமியுடைய ஸ்வரூபத்தை எப்படி தெரிவிக்கிறதோ அந்த ஸ்வரூபத்தையும் ஞாபகப்படுத்தலாம். அதுக்கு தகுந்தா போலையும் வார்த்தைகளை பிரயோகம் பண்ணியிருக்காங்க. இப்ப சத்தியம் ஞானம் அனந்தம் அப்படின்னு சொன்னா நமக்கு உடனே சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படிங்கிற அந்த வேதாந்த வாக்கியம் தான் மனசுக்கு வருது. பரமாத்ம ஸ்வரூபமானது அது எக்காலத்திலையும் பாதம் இல்லாத காரணத்தினால அதுதான் சத்தியம், பரமார்த்த சத்தியம். மற்றதெல்லாம் அதோட சேர்ந்து சத்தியம்னு தெரிகிறதே தவிர நிஜ சத்தியம் கிடையாது. இதுதான் நிஜமான சத்தியம். அதனாலே பரமாத்மஸ்வரூபத்தை சத்தியம் அப்படின்னு ஸ்ருதி சொல்லி கொடுக்கறது. சத்தியசிய சத்தியம்னு கூட சொல்றது உண்டு. சத்தியங்களுக்கெல்லாம் இது சத்தியமாக இருக்கு. அதே சமயத்துல ஞானம்ங்கிறது சித் ஸ்வரூபம். சித்து ஜடம் அப்படின்னு உலகத்தை 2ஆ பிரிக்க விட முடியும். ஜடம் சித் அப்படின்னு சொன்னா ஆத்மாதான் சித்து, பாக்கி எல்லாம் அனாத்மா பூர ஜடம்தான். அந்த ஆத்மாவா இருக்கிறது இந்த பரமேஸ்வரன் தான், சுவாமியே தான். ஆகையாலே ஞானம் அப்படின்னு ஞானஸ்வரூபமாக அவரை வர்ணிக்கிறது. அனந்தம் அப்படிங்கிறது 3 விதமான அந்தங்கள் இல்லாதவர். தேசத்தக காலத்தக வஸ்துதக அப்படின்னு சொல்லி 3 விதமான பரிச்சேதம் இல்லாத வஸ்துவாக ஆத்மஸ்வரூபத்தை வேதாந்தம் சொல்றது. நித்தியம் அப்படிங்கிறது அழிவில்லாதது அப்படிங்கிறது சொல்றது வழக்கம். அனந்தம்ங்கிறதுலயும் நித்தியம்ங்கிற அர்த்தம் கிடைக்கும். இருந்தாலும் நித்தியம்னு சொல்றது நமக்கு இன்னும் நன்னாவே புரியும். அனாகாசம் இதுவும் வேதாந்தத்துல சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. பரமாத்மாவுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இது. ஆத்மாவுடைய சுத்தமான ஸ்வரூபத்தை தெரிவித்திருச்ச. அஸ்தூலம் அனணு அஸ்ரஸ்வம் அதீர்க்கம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அனாகாசம்னு வருது. பிருஹதாரண்யக உபனிஷத்து சொல்றோம். இது ஸ்தூலமா இருக்கா? இல்ல, ஸ்தூலமானது இல்லை. அது அப்படின்னா ரொம்ப கிருஷ்ணமா சின்னதா இருக்கான்னு கேட்டா அப்படி இல்லை, பெருசா இல்லை, சின்னதா இல்லை. அதே மாதிரி ஆகாசமாக இல்லை, ஆகாசம் இல்லை, ஆகாசம் வேற இது வேற அப்படிங்கிற மாதிரி நாம பார்க்கக்கூடிய ஆரோபிதமான விஷயங்கள் எல்லாத்தையும் நிஷேதம் பண்ணி, அப்போ இதெல்லாம் நிஷேதம் பண்ணிட்டா என்ன இருக்குமோ அது வச்சுக்கோன்னு சொல்லி ஆத்மஸ்வரூபத்தை, சுத்த பரமாத்ம நிர்குண பரமாத்ம ஸ்வரூபத்தை அப்படி சொல்லுது.
அதுதான் அனாகாசம், ஆகாசம் இல்லாதது. ஆனா அதே சமயத்துல பரம ஆகாசம், பரமே வியோமன் கம் இத்தியாதி சப்தங்கள்லாம் சொல்லும். பரமாகாசம் அப்படிங்கிறது பரம ஆகாசம்ங்கிற சப்தத்தினாலையும் இந்த ஆத்மஸ்வரூபத்தை வர்ணிக்கிறது. இது என்னது பரம ஆகாசம் அப்படின்னு கேட்டா, நமக்கு தெரிஞ்ச ஆகாசம் ஒண்ணு இருக்கோ இல்லையோ, எல்லா இடத்துலயும் ஆகாசம்னு நம்ம ஒண்ணு பாக்குறோமே, ஆகாசம் இருக்கிறதாக தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம். இந்த ஆகாசம் சாதாரண ஆகாசம். இது ஆகாசத்துக்கு ஆகாசமாக இதுக்கு மேல இதுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபத்தை பரம ஆகாசம் அப்படின்னு சொல்றோம். பரமும் வியோம அப்படின்னு சொல்றது வழக்கம். அதனால பரமாகாசம்னு சொன்னார். இப்ப சொன்ன விஷயம் அத்தனையும் உபனிஷத்திலே பரபிரம்மத்தை வர்ணிச்ச சில பதங்களை வச்சு சொன்னது. அடுத்தது பாருங்க, கோஷ்ட பிராங்கண ரிங்கண லோலம் அனாயாசம் பரமாயாசம். கோஷ்ட பிராங்கண ரிங்கண லோலம். நந்தகோபருடைய, அவர் கோபர் தானே, அப்படின்னா பெரிய கோஷாலை இருக்கும் இல்லையோ, அந்த கோஷாலையுடைய அங்கணத்திலே அவிழ்ந்து போகக்கூடியவராக இருக்கார். அப்பனா கிருஷ்ண ஸ்வரூபமாக, பாலகிருஷ்ணனாக அந்த ஸ்வரூபம் தான் வர்ணிக்கிறார். பாலகிருஷ்ணனாக வர்ணிச்சாலும் அதே ஸ்வரூபந்தான், அந்த பரபிரம்மந்தான் அந்த ரூபத்திலே நந்தகோபருடைய அந்த கோஷ்ட பிராங்கணத்திலே ரிங்கணம் பண்றது. ரிங்கணம் பண்றதுன்னா தவிழ்ந்து போகிறது. அத போகிறதுல ஆசையோடு தவிர்ந்து போறதுதான். சின்ன குழந்தையா இருந்துட்டு தவிழ்ந்து போயிட்டே இருக்கு. இதுல ஆசையை கொண்டதாக இருக்கு. அப்படின்னா இந்த ரூபம் என்னது? இது ஒரு சகுணமான பகவானுக்கு பக்தர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ரூபம். இந்த ரூபத்துல பார்க்கணும்னு ஆசைப்படுவார். அப்ப சுவாமி அந்த ரூபத்துல அவதாரம் எடுத்து வருவார். அனாயாசம் பரமாயாசம், இது ரெண்டு பார்த்தா விருப்பமா தெரிகிறது. விசேஷனம் ஆயாசமே கிடையாது, ஆயாசமே இல்லை அப்படின்னு சொன்னா அது அனாயாசம். எல்லா ஆயாசமும் இருக்குன்னு சொன்னா பரமாயாசம். இது எப்படி அப்படி ஆக முடியும் அப்படின்னு கேட்டா, ஒன்னு ஆரோபித்தம், ஒண்ணு வாஸ்தவம்னு சொல்ற. ஈஷாவாசிய உபநிஷத்துல சொல்லும்போது அந்த ஆத்மஸ்வரூபத்தை வர்ணிக்கிறச்சே அது ஈஷாவாசிய உபநிஷத்து சொல்றது, அது ஏஜதி தன் நேஜதி. அது ஏஜத்தினா சலனம். அது எந்த அசைவா இருந்தாலும் அதுதான் அசைக்கிறது, வேற இல்லைன்னா அசைய முடியாது. எதுவுமே அசையவே அசையாது. அது அதனுடைய சக்தியில தான் எல்லாமே அசைறது. ஆனா அது அசையறதே இல்லை. அதுதான் அசையறது, அது அசையறதே இல்லை அப்படிங்கிறார். அது நின்றுட்டே இருக்கு, ஆனா எல்லா வேகமா போகிறத காட்டிலும் அதி வேகமாக போகிறது அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கு. அது என்ன அர்த்தம்? இந்த மாதிரி இருக்கிற வார்த்தைகளுக்கு எல்லாமே நம்ம ஔபாதிகமான ஆரோபிதமான ஒரு ரூபத்துல பார்த்தால் அது போகிற மாதிரி இருக்கும். ஆனா உண்மை என்னன்னு பார்த்தோம்னா போகாது. அதுக்கு ஆதாரமே இல்லை. நிர்குணமான ஸ்வரூபம், வாஸ்தவமான ஸ்வரூபம். அதுல ஒரு ஆயாசமும் இல்லை, ஒரு கிரியையும் இல்லை. அது ஓடவும் இல்லை, நிற்கவும் இல்லை. அந்த மாதிரி சொல்றதுங்கிறது ஒண்ணு. ஆனா அதுதான் இப்ப ஓடுற ரூபத்துல ஓடின்னு இருக்கு அப்படிங்கிறது சொல்லணும்னா அதுவும் சொல்லலாம். ரெண்டு தினசாவும் சொல்லலாம். மாயா கல்பித நானாகாரம். மாயைங்கிற ஒரு சக்தி இருக்கே, அந்த சக்தியால பல விதமான ஆகாரங்கள் கொண்டுள்ளதாக அந்த நிர்குணமான பரபிரம்மஸ்வரூபம் இருக்கு. அனாகாரம் புவனாகாரம். ஒரு ஆகாரமும் கிடையாது. நிஜமா பார்த்தாக்க அதனுடைய ஸ்வரூபம் ஆகாரம்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை அதுல. ஆனால் ஜெகத்து பூரா அதனுடைய ஆகாரம் தான். புவனம்னா ஜெகத்து, பிரபஞ்சம் பூரா அதனுடைய ஆகாரம். பிரபஞ்சம் இவ்வளவு தெரிய பார்க்கிறோமே, பார்க்கக்கூடிய இந்த பிரபஞ்சாக்காரத்துல தெரியக்கூடிய இந்த பகவத் ஸ்வரூபமே தான். அது இல்லாம நம்ம வேற எதையுமே பார்க்கவே முடியாது. க்ஷ்மா மா நாதம் அநாதம். க்ஷ்மா மா நாதம். மகாவிஷ்ணு வர்ணிக்கும் போது ஸ்ரீதேவி பூதேவி அப்படின்னு ரெண்டு தேவியோடு வர்ணிக்கிறது வழக்கம். க்ஷ்மா அப்படின்னா பூமி பூதேவி, மா அப்படின்னு சொன்னா லக்ஷ்மி தேவி.
ஆக இவா ரெண்டு தேவிகளோடு கூடி இருக்கக்கூடிய அவளுக்கு பர்த்தாவாக நாதராக இருக்கக்கூடிய ஸ்வரூபம் அது. அதே சமயத்துல அநாதம். அநாதம்னு சொன்னா அவருக்கு இன்னொரு நாதம் இல்லை, அவருக்கு ஈஸ்வரன் இன்னொருத்தர் இல்லை, இவர்தான் சர்வேஸ்வரனாக இருக்கார். அப்பேற்பட்ட பரமானந்த ஸ்வரூபமான அந்த கோவிந்தனுக்கு நமஸ்காரம் செய்வோம். பிரணமத கோவிந்தம் பரமானந்தம். இந்த பிரணமத கோவிந்தம் பரமானந்தம்ங்கிறது இந்த ஸ்தோத்திரத்துல ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் கடைசியில வரும். மிருத்ஸ்னாம் அத்ஸீ ஹேதி யசோதா தாடன சைஷவ சந்திராசம் வியாதித வக்த்ரா லோகித லோகா லோக சதுர்தச லோகாலிம் லோகத்ரயபுர மூலஸ்தம்பம் லோகாலோகம் அனாலோகம் லோகேஷம் பரமேஷம் பிரணமத கோவிந்தம் கோவிந்தம் பரமானந்தம். இது அடுத்த ஸ்லோகம். இதுல நிறைய முக்காவாசி கிருஷ்ண சரித்திரம் தான் வருது. மிருத்ஸ்னாம் அத்ஸீ இஹ, அதாவது சின்ன குழந்தையா இருக்கிறச்சே கிருஷ்ணர் மண்ணு சாப்பிட்டார்னு ஒரு கதை. மண்ணை சாப்பிட்டதுக்காக யசோதை கேட்கிறா, மண்ணை சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டா. இல்லம்மா அப்படின்னு. அப்ப வாயை காட்டு, வாயை திறந்து காட்டு அப்படின்னு வாயை திறக்க சொல்ற. வாயை திறந்து பார்த்தா பார்த்துட்டே இருந்துட்டா. அத்தனை உலகம் பூரா அந்த வாய்க்குள்ள யசோதைக்கு தெரியுது அப்படின்னு ஒரு கதை இருக்கு இல்லையா பாகவதத்துல, அதை சொல்றார். மிருத்ஸ்னாம் அத்ஸீ இஹ. யாரும் அம்மாட்ட சொல்லிட்டா, இல்ல இது அத்ஸீ அம்மாவே யாரோ சொன்னதை கேட்டுண்டு கிருஷ்ணரை பார்த்து, குழந்தையா இருக்கிற கிருஷ்ணரை பார்த்து சொல்றா, ஏண்டா என்ன மண்ணை சாப்பிடுறியா அப்படின்னு கேக்குற. மிருத்ஸ்னாம் அத்ஸீ இஹ, இங்க இருந்துட்டு நீ என்ன மண்ணை சாப்பிடுறியா அப்படின்னு கேட்டா. அப்ப என்ன ஆச்சா, இதி இந்த காரணத்துக்காக யசோதை கேட்கிற அந்த துவனியே குழந்தைய மிரட்டுற மாதிரி இருக்கான். யசோதா தாடன சைஷவ சந்திராசம். தப்புக்காரம் பண்ணிட்டோம், அம்மா அடிக்க போறாளே அப்படிங்கிறதுனாலே குழந்தைக்கு ஒரு பயம் இருக்குமோ இல்லையோ, அந்த பயத்தோடு கூடின ஸ்வரூபம் அது பகவத் ஸ்வரூபம் தான், பகவானே தான். யசோதா தாடன சைஷவ சந்திராசம். ஆனா அப்படி இருந்தா தான் குழந்தையன்னு சொல்ல முடியும். அதனால குழந்தை எப்படி இருக்குமோ அப்படி பகவான் அந்த இடத்துல பண்ணி காமிக்கிறார். வியாதித வக்த்ரா லோகித லோகாலோக சதுர்தச லோகாலிம். வியாதித வக்திரம், வியாதித்தனா தரக்கப்பட்ட வாய். அப்ப அம்மா சொல்றாளோ இல்லையோ, பின்னியா வாயை திறந்து காமி அப்படிங்கிற. உடனே வாயை திறக்கிறார் பயந்துங்க. வாயை திறந்து பார்த்தா அங்க என்ன தெரிகிறது, லோகாலோக பர்வதம்னு ஒண்ணு சொல்லுவா. லோகாலோக பர்வதாத் அப்படின்னு சொல்லுவா. அப்படின்னா இந்த பூமண்டலத்தை வளையமாக கொண்டு ஒரு பெரிய லோகாலோக பர்வதம் அப்படிங்கிறது இருக்கு. அதை தாண்டினா அப்புறம் வேற இது ஒண்ணுமே இல்லை. அதுதான் பூமண்டலத்துடைய அந்திம அவதி. அந்த லோகாலோக பர்வத பர்யந்தம் இந்த மேலேந்து கீழே பாக்குறது 14 லோகங்கள் இருக்கே வரிசையா. ஆலி அப்படின்னா அது கிரமம்னு அர்த்தம். கிரமமாக அந்த 14 புவனங்களும் லோகாலோக பர்வதத்தோடு சேர்ந்து அத்தனையும் அந்த வாய்க்குள்ள அந்த யசோதாவுக்கு தெரியுது, அங்க தரிசனம் ஆகுது. ஆக அத்தனை பிரம்மாண்டத்துக்கும் ஆசிரியமாக சுவாமி இருக்காருங்கிறது அங்க காமிச்சு கொடுக்கிறார். லோகத்ரய புற மூலஸ்தம்பம். 3 லோகம் அப்படின்னு சொல்றோமே, இந்த 3 லோகத்துக்கும் மூல ஸ்தம்பம் தூணாக இருக்கார். ஏன்னா ஆதாரமா இருக்கார். இவர் இல்லைன்னா இந்த லோகம் நிற்காது. விதிருதிஹி ஏஷாம் லோகானாம் அசம்பேதாய சேது விதிருதிஹி அப்படின்னு உபனிஷத்து அவர் சொல்லும். இந்த பிரபஞ்சத்தை அந்த லோகங்கள் எல்லாத்தையும் அவர் ஆதாரமாக இருந்துட்டு விழாம ஒண்ணுக்கு ஒண்ணு சிரமப்படாம காப்பாத்தி வச்சுட்டு இருக்கார். மூலஸ்தம்பம். லோகாலோகம் அனாலோகம். லோக ரூபத்துல அவர் தான் எல்லாருக்கும் தெரிகிறார்.
நம்ம பார்க்கறது பூரா வாஸ்தவத்திலே பகவத் ஸ்வரூபம் தான். ஆனா யாருக்கும் தெரியாது, பகவத் ஸ்வரூபம் தெரியாது. பகவத் ஸ்வரூபம் தான் இப்படி தெரியுதுன்னு தெரியாது. பானைய பாக்குறான், ஆனா அது மண்ணுன்னு தெரியாதவன் மாதிரி, பானை இது மண்ணு இல்லையே அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னா அந்த மாதிரி அசடு. பானை மண்ணால தானே ஆனதுங்கிறது மறந்து போச்சு. அப்பா பானைய பாக்குறச்ச மண்ணு தெரியணுமா இல்லையா? நியாயமா? ஆனா அப்படி தெரியலங்க. அதே மாதிரி தெரிய வேண்டியது, ஆனா தெரியல. அதனால அப்படி சொன்னார். அதே சமயத்துல அனாலோகம், இது என்னன்னு கேட்டா, முன்னாடி அனாகாசம்னு சொன்னார் இல்லையா? ஆகாசஸ்வரூபம் இல்லை, ஆகாசத்தை காட்டிலும் வேறானதுன்னு. அதே மாதிரி ஆலோகம்னு சொல்லக்கூடிய தேஜஸை காட்டிலும் இது வேறானது அப்படிங்கறத உபனிஷத்து சொல்றது. அதேஜஹா அதேஜஸ்கம் அப்படின்னு உபனிஷத்து சொல்றது. அதனால அனாலோகம், ஆலோகம் இல்லை, இது வேற. அப்பேற்பட்ட லோகேஷம் பரமேஷம், லோகேஷனா சர்வலோகத்துக்கும் அதிபதியாக இருக்கிறவர். ஏஷ லோகாதிபதி பூதாதிபதி அப்படின்லாம் சொல்றது. அப்பேற்பட்ட அந்த பரமேஸ்வரன் கோவிந்தம் பரமானந்தன், அப்பேற்பட்டவரை வணங்குவோம். பிரணமத கோபாலம் பிரபு லீலா விக்கிரக கோபாலம் குல கோபாலம் கோபீ கேலன கோவர்தன திருதி லீலா லாலித கோபாலம் கோபிர் நிகதித கோவிந்த ஸ்புட நாமானம் பகுநாமானம் கோதி கோச்சர தூரம் பிரணமத கோவிந்தம் பரமானந்தம். இந்த ஸ்லோகமும் நல்லா இருக்கு. கோபாலம் பிரபு லீலா விக்கிரக கோபாலம் குல கோபாலம், எத்தனை கோபாலம். அடுத்தது வரையிலையும் வருது, கோபி கேலன கோவர்தன திருதி லீலாலாலித கோபால். கோபாலகான்னா நமக்கு புரியுறது. இது சாதாரணமா காஹ் பாலயதி, மாடுகளை சம்ரக்ஷணம் பண்ணக்கூடியவன் அவன் கோபாலன் அப்படிங்கிற அர்த்தம் கிடைக்கிறது. இவ அப்பேற்பட்ட வம்சத்துல வந்ததுனாலே அது கோபாலகா அப்படிங்கிறத சொல்லலாம், சுவாமி கோபாலன்னு சொல்லலாம். அதே சமயத்துல அதுக்கு விசேஷமான அர்த்தமும் உண்டு. கோபால சப்தத்துக்கு கோவிந்தகாங்கிறதுக்கும் அதே மாதிரி அர்த்தம் சொல்றது உண்டு. இங்கே கோபாலம்னு சாதாரணமா இப்ப வச்சுப்போம். பிரபு லீலா விக்கிரக கோபாலம். பிரபுனா அந்த பரமாத்மா, அவர் இந்த கோபாலஸ்வரு ரூபமாக ஒரு லீலைக்காக அவதாரம் எடுத்திருக்கிறதுனாலே லீலா விக்கிரக ரூபமான கோபாலனை உடையவர் அப்படின்னு சொல்லு. அதே சமயத்துல குல கோபாலம், குலம் கோபால குலத்துல வந்தவரானதுனால கோபாலர், மாடுகளை பாதுகாக்கிறதுனால கோபாலர், அந்த ஸ்வரூபத்துல சுவாமி வந்ததுனாலே அவர் கோபாலர். குல கோபாலம் அப்படிங்கிற இடத்துல இன்னொன்னு சொல்லலாம். குல கோபாலம் அப்படிங்கிறதுல குலத்திலேயே வந்திருக்கக்கூடிய அந்த கோவை, கோனா வாக்குங்கிற அர்த்தம் கூட எடுத்துக்கலாம். அதை காப்பாற்றக்கூடியவர். பல அர்த்தங்கள் இதுல இருந்து, இந்த சப்தத்திலேருந்து எடுக்க முடியும். கோ சப்தத்துக்கு பல அர்த்தங்கள் இருக்கிறச்ச வாக்குன்னு ஒரு அர்த்தம் உண்டு. வேத வாக்க காப்பாற்றக்கூடியவர் அப்படிங்கிற அர்த்தமும் இந்த இதுல இருந்து வருது. கோபி கேலன கோவர்தன திருதி லீலாலாலித கோபாலம். இந்த கோபாலன் என்ன சொல்றார்? கோபிகளோடு விளையாடக்கூடியவன் கோபி கேலனகா. அதே மாதிரி விளையாட்டாக கோவர்தன பர்வதத்தை தாரணம் பண்ணினார். அதனாலே ஒரு லீலையா தாரணம் பண்ணி அது மூலமாக சமஸ்த கோபாலர்களையும் காப்பாத்தினவர் ஆனவர். லீலா லாலித கோபாலம், அதாவது கோவர்தனதாரின்னு சொல்லக்கூடிய அந்த கிருஷ்ணர் எதுக்காக கோவர்தனத்தை தூக்கி பிடிச்சார் அப்படின்னு சொன்னா, மழையில கட்டுப்பட்டு இருந்த அத்தனை மாடு கண்ணு அந்த நந்த பிரஜத்துல இருக்கிற அத்தனை பேரையும் காப்பாத்தினாராம். அதனால இந்த மாதிரி வர்ணிக்கிறார். கோபிர் நிகதித கோவிந்த ஸ்புட நாமானம்.
கோக்கள்லாம் வந்து சொல்றதான் கோவிந்தஹா அப்படின்னு இந்த பேரை சொல்றதான். கோக்கள் அப்படின்னு சொன்னாக்க என்ன அர்த்தம் வச்சுக்கணும்னா வாக்கு, வேத வாக்கால வர்ணிக்கப்படுறவர். சர்வே வேதா யத் பதம் ஆவனந்தி அப்படின்னு சொல்றோம், தத் விஷ்ணோ பரமம் பதம். அப்ப சர்வ வேதங்களும் வேத வாக்குனாலே கோவிந்தன்னு இந்த பெயரால சொல்லப்பட்டவர். பகு நாமானம், இது ஒரே நாமா இல்ல, இன்னும் ஆயிரக்கணக்கான நாமாக்கள் இருக்குது. கோதி கோச்சர தூரம், கோசப்தத்துக்கு இந்திரியங்கள்னு ஒரு அர்த்தம். தீங்கிறது மனசை வச்சுக்கலாம். இந்திரியங் கோசப்தத்துக்கு வாக்குன்னு சொல்லலாம். ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்திய மனசாசா. தீய தனியா சொன்னதுனால இந்திரியங்கள் எல்லாம் ஒரு கட்சியில் வந்துருச்சு. கோசப்தத்தினால வாக்க எடுத்துப்போம். வாக்குக்கும் மனசுக்கும் அப்பாற்பட்டவர், விஷயமாகாதவர். வாக்கால அவரை சொல்லி புரிய வைக்க முடியாது, தெரிவிக்க முடியாது. மனசால அவருடைய ஸ்வரூபத்தை சிந்திக்க முடியாது. ஆனா இந்த வாக்கு மனசு இது எல்லாம் அவரால் பிரகாசப்படுத்தப்படுறது அப்படின்னு சொல்றது இல்லையோ, அதைத்தான் கோதி கோச்சர தூரம். இதுக்கு தூரம் பக்கத்துல இல்ல, தூரத்துல இருக்க, இதனால போய் பிடிக்க முடியாது வர. அப்பேற்பட்ட கோவிந்தம் பரமானந்தம் பிரணமத. ஸ்நான வியாக்குல யோஷித் வஸ்திரம் உபாதாயாகம் உபாரூಢம் வியாதித் சந்தி ரத திக்வஸ்திராக உபதாத்தும் உபாகர்ஷந்தம். சரியா இருக்கோ? வியாதித் சந்தி ரத திக்வஸ்திரா உபதாத்தும் உபாகர்ஷந்தம். உபாதாயாகம் உபாரூಢம் உபதாத்தும் உபாகர்ஷந்தம். பழைய ராமாயணி தோன்றது. ஸ்நான வியாக்குல யோஷித் வஸ்திர முபாதாயாக முபாரூಢம் உபாதாயாக முபாரூಢம் உபதாத்து முபாகர்ஷந்தம். சரியா வரலாம் போல இருக்க. சரியா கண்டுபிடிக்க முடியல. மாத்திரா சந்தஸ் நினைக்கிறேன், அது சரியா வரும். நிர்தூதத்வய சோக விமோகம் புத்தம் புத்தேரந்தஸ்தம் சத்தாமாத்திர சரீரம் பிரணமத கோவிந்தம் பரமானந்தம். என்ன சொல்றார்? கோபி வஸ்திர ஹரணம் பண்றாருன்னு ஒரு கதை வருதோ இல்லையோ. ஸ்நானம் பண்ணிட்டு இருந்த அந்த கோபிகளுடைய வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு ஒரு மரத்து மேல ஏறி உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர். அப்பேற்பட்ட ரூபத்துல சுவாமி தியானம் பண்றார். வியாதித் சந்தி ரத திக்வஸ்திராக உபதாத்தும் உபாகர்ஷந்தும். அந்த வஸ்திரங்களை வாங்கிக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஆசை நிச்சயமா அந்த ஸ்திரீகளுக்கு இருக்கும். அப்பேற்பட்ட அந்த ஸ்திரீகளை இழுக்கக்கூடியவர். அவளுக்கு கொடுக்கறதுக்காக, எதை கொடுக்கறதுக்காக? வஸ்திரத்தை கொடுக்கறதுக்காக உபாகர்ஷந்தம், இழுக்கக்கூடியவர், தன் பக்கம் இழுக்கக்கூடியவர் அப்படின்னு ஒரு இது. இந்த என்ன கோபி வஸ்திராபகாரகாய நமகான்னு ஒண்ணு நாமாவளியில வரும். எனக்கு சரியா இப்ப சட்டின் பூரா ஞாபகம் இல்லை. அந்த கோபி வஸ்திராபகாரகாங்கிறதுக்கு வியாக்கியானங்கள்லாம் பண்ணுவா. அதாவது நம்மளுடைய அஜானம்தான் நம்மளுக்கு ஆவரணம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வஸ்திரம். ஜலக்கிரீடா சமாசக்த கோபி வஸ்திராபகாரகா அப்படின்னு ஒரு நாமா. அதனுடைய தாத்பரியத்துல ஜீவாத்மாக்கள்லாம் இந்தியோ சம்சாரத்துல ஏமாந்து போய் விளையாண்டுருக்கோ கஷ்டப்பட்டு இருக்கோ. அப்பேற்பட்ட அதுகளுடைய வஸ்திரம்னு சொல்லக்கூடிய அந்த அஜானத்தை போக்கக்கூடியவர், அதை அபகரணம் பண்ணக்கூடியவர் அவர். வஸ்திரத்தை போக்க, அந்த வஸ்திரம்னு சொல்லக்கூடிய இந்த வஸ்திரம் இல்லை, அஜானம்ங்கிறது ஒரு பரமாத்ம தத்துவத்தை மறைச்சு வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு போர்வை. அந்த போர்வைய அஜானத்துங்கிற இருட்டை போக்கி அவளுக்கு சத்கதி மோட்சத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம் சொல்றது உண்டு. வியாதித் சந்தி ரத திக்வஸ்திராக உபதாத்தும்
சோகம் மோகம் இது ரெண்டும் இல்லாதவர், இதை போக்கக்கூடியவர். ரெண்டும் சொல்லலாம். தத்ரகோ மோக கஷோகா ஏகத்துவம் அனுபஷ்யதா அப்படின்னு ஆத்மஸ்வரூபத்தை காண்றவனுக்கு சோகம் மோகம் இருக்காது, வர முடியாது. அதே சமயத்துல சோக மோகத்தை போக்கக்கூடியவரும் இவரே தான். அதனால நிர்தூத துவய சோகம் விமோகம், ரெண்டு விதமான இந்த ஆபத்து இருக்கு, சோகம் மோகம். இதை ரெண்டையும் போக்கக்கூடியவர். புத்தம்னா ஞானஸ்வரூபம்னு அர்த்தம். புத்தேர் அந்தஸ்தம், புத்திக்கும் அந்தர்யாமியாக இருந்துட்டு புத்திக்கு சாட்சியா இருக்கக்கூடியவர். சத்தா மாத்திர சரீரம், இதெல்லாம் வேதாந்த ஸ்வரூபம். பூர்வார்த்தத்தில் சொன்னது பௌராணிகமான வர்ணனை. அதுக்கப்புறம் உத்தரார்த்தத்துல வேதாந்தத்துல சொல்லப்பட்ட அந்த ரூபம் சத்தா மாத்திர சரீரம், கேவலம் சத் ஸ்வரூபம் தான். அப்பேற்பட்ட கோவிந்தம் பரமானந்தம் பிரணமத அப்படின்னு சின்ன வயசுல சங்கரர் கிருஷ்ணனுக்கு எழுத்தா போல பாடின அந்த ஸ்தோத்திரங்களை அம்மாவுக்கு பாடி காமிக்கிறார். ஸ்துதி மேனாம் ஸ்ருதவதி பபூவ ஆனந்த நிர்பரா ஸ்மரணாதேவ கிருஷ்ணஸ்ய சாஸ்வதீம் சாந்திம் அன்பபூ. ஆச்சாரியால் பண்ணின இந்த ஸ்தோத்திரத்தை காதால கேட்கிறாள் அம்மாள். அம்மா ஆனந்த நிர்பரமாயிட்ட, ஆனந்தம் நிறைந்து ரொம்ப சந்தோஷமா இருக்க. கிருஷ்ணனை ஸ்மரணம் பண்ணின மாத்திரத்துல ஒரு சாஸ்வதமான சாந்திய அந்த அம்மா அனுபவிக்கிறா. சித்தே ததாரதம் கிருஷ்ணம் அம்புஜாட்சம் சுநிர்மலே தாரணா ஸ்லதிதே வாபூத் ததா பிராக்வாசனாபலா. அந்த அம்மாளுக்கு இத கேட்கறச்சையே அவளுடைய மனசுல அந்த ஸ்வரூபம், வர்ணிக்கிற ஸ்வரூபம் அப்படியே வந்து நிக்கிறதா. சித்தே ததார, அதை தாரணம் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறா. அம்புஜாட்சம் கிருஷ்ணம் சுனிரும், தன்னுடைய சுத்தமான அந்த சித்தத்திலே இப்ப வர்ணிக்கப்பட்ட அந்த பகவானுடைய ஸ்வரூபத்தை அது மறையாம அப்படியே நினைச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறா. ஆனா அந்த சம்ஸ்காரம் அதுக்கு விட மாட்டேங்கிறது. ஏற்கனவே இருந்த வாசனையானது அதுக்கு பிரதிபந்தம் பண்றது. தாரணா ஸ்லதி தேவாபூ ததா பிராக்வாசனாபலா. நம்மளுடைய பிராச்சீன வாசனை வந்து அதை ஸ்திரமாக இருக்க விடாமல் அதை நடுப்புற உடைச்சு விட்டது. காயந்தம் சங்கரம் பிராக தாரணா தார்ಢ்ய வாஞ்சயா அபிஸ்மரேயம் கோவிந்தம் பூர்ணபாவேன முக்திதம். அப்போ சங்கரர் சொல்லிட்டே பாடிட்டே இருக்கார். பாடிட்டே இருக்கும்போது அந்த அம்மா சொல்றாளாம், இந்த ஞாபகம் எனக்கு ஸ்திரமாக இருக்கணுமே அப்படிங்கிற ஒரு ஆசையில இது நடுப்புற என்னுடைய வாசனை வந்து இதை கெடுத்து விட்டுவிடப்படாதே அப்படிங்கிறதுக்காக சொல்ற. அபிஸ்மரேயம் கோவிந்தம் பூர்ணபாவேன முக்திதம். அப்பா என்னுடைய வாசனை ரொம்ப பயமா இருக்கு, இந்த கோவிந்தருடைய ஸ்வரூபம் என் மனசுல வந்ததே, இதே எனக்கு ஸ்திரமாக தெரியணுமே, அதுக்கு ஏதாவது பண்ணுப்பா. முக்திய கோவிந்தனையே பூர்ண பாவமாக நான் வந்து எப்போதும் ஸ்மரிச்சுட்டு இருக்கணும். அபிவா வாசனா துஷ்டா மோகையேன் மாம் அசூகமே வத கஞ்சித் உபாயம் மே யசாஸ்யா தாரணா திருஷா. எனக்கு அந்த வாசனை எங்கேயாவது ஏமாத்தி விட்டுடுமோ, நடுப்புற என்ன அழிச்சிடுமோன்னு பயமா இருக்கு. அதனால நான் ஏதாவது ஒரு உபாயம் பண்ணு, இந்த தாரணை எனக்கு ஸ்திரமாக இருக்கிறதுக்கு நீ ஏதாவது ஒரு உபாயம் சொல்லுன்னு கேட்கிறேன். ஓ சொல்றா, தமேவ சர்வபாவேன கச்சேயம் சரணம் ஸ்ருதா மாதரம் விஹ்வலாம் திருஷ்டுவா சாந்த்வயாமாச சங்கரஹா. இந்த மாதிரி அம்மா கேட்ட உடனே அவ அம்மா சொல்றா, எப்போதும் அந்த பகவானுடைய நினைவே எனக்கு இருக்கும்படியா ஆகணும், அதுக்கு ஏதாவது வழி சொல்லுப்பாங்கிறா. பாவம் ரொம்ப கஷ்டத்துல இருக்கா இல்லையா, அதனால ஒரு ஆறுதல் சொல்றாராம் சங்கரர். அம்ப மாபைஹி யதா சிந்தா நவ்யபேயான் முகுந்ததः கிருஷ்ணஸ்ய தர்சனம் சாட்சாத் சம்பவேத் ஸ்மிருதி தார்ಢ்யம். நான் உனக்கு பண்றேன், உன்னுடைய மனசுலேருந்து அந்த சுவாமி முகுந்தனுடைய ஸ்வரூபம் விட்டு விலகாத இருக்கும்படியாக நான் சுவாமியே பிரார்த்தனை பண்றேன். கிருஷ்ணஸ்ய தர்சனம் சாட்சாத் சம்பவேத் ஸ்மிருதி தார்ಢ்யம். திருடமான ஸ்மரணம், அதாவது கலைக்க முடியாத அந்த நிரந்தரமான ஸ்மரணம் உனக்கு வரும்படியாக நான் உனக்கு பண்றேன். இப்படி பண்ணுவேன்னா அதான் உபாயம். ததா கிருஷ்ணம் உபஸ்தாஸ்யே மாதஸ்தவ கிருபாபலாத்
அத சஞ்சிந்தயம் தேவம் உபதஸ்தே எது. ஒண்ணும் இல்லை, பகவானுடைய சிந்தை நமக்கு எப்போதும் வரணும்னு சொன்னா அதுக்கு என்ன உபாயம்னு கேட்டா அந்த பகவானை பிரார்த்தனை பண்றதுதான் உபாயம். நீ என்னுடைய மனசுல இருந்து விலகாதே அப்படின்னு சொல்லி சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணி கேட்டுக்கிறது இருக்கே. பகவந்தம் அந்த கிருஷ்ணம் உபஸ்தாசே, அவரையே நான் ஸ்தோத்திரம் பண்றேன். மாதா தவ கிருபா பலா, இதுவும் உன்னுடைய கருணை என் மேல இருக்கு, உன்னுடைய ஒரு மாத்திரு பக்தியால எனக்கு ஒரு சக்தி இருக்கே, உன்னுடைய அனுகிரகத்தினால கிடைச்ச சக்தி, அந்த சக்தியை வச்சுட்டு பகவானையே பிரார்த்தனை பண்றேன். அத சஞ்சிந்தயன் தேவம் உபதஸ்தே யதூத்வகம் ஸ்ரீயாஸ்ருஷ்டம் சரண்யந்தம் சராச்சர குரும் ஹரிம் விஷயீ பவித்தும் மாதுச்சக்ஷுஷோஹோ மாத்ருவத்சலஹ. அம்மாவிடத்துல ரொம்ப பிரீத்தி உள்ள அந்த சங்கர் இதுக்கு மேல அந்த பகவானை தியானம் பண்ணினாரா. நான் தியானம் பண்ணினார். லக்ஷ்மி நாராயணனாக ஸ்ரீயோடு கூடின அந்த சுவாமிய நாராயணனை தியானம் பண்ணி ஸ்ரீயாஸ்லிஷ்டம் சரண்யம், சரணம்னு சொன்னா காப்பாற்றக்கூடியவர், சரணாகதிய அவர் தானே சரணாகதிக்கு பிரதானமாக உதாரணமா இருக்கார் ராம அவதாரத்துல. அப்பேற்பட்ட சராச்சர குரும் ஹரிம் என்ன பிரார்த்தனை பண்றார், உபதஸ்தே எதுவம் ஸ்தோத்திரம் பண்ணி பிரார்த்தனை பண்றாராம். விஷயீ பவித்தும் மாதுச்சக்ஷுஷோ, அம்மாவுக்கு தரிசனம் கொடு அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்றார். இந்த மாதிரி அம்மா உன்னை பார்க்கணும், அதனால அம்மாவுக்கு நீ அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்றார். சுவாமி அந்த அனுகிரகம் பண்றார் அப்படின்னு மேற்கொண்டு கதை வருது. நம்ம 81 ஸ்லோகத்தோட இன்னைக்கு வச்சுப்போம்.